நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு கிராதம் அத்தியாயம் 49. இந்திரகீல மலையை அர்ஜுனன் தன்னந்தனியாகவே சென்றடைந்தான். பீதர் நாட்டு கலங்கள் அவர்களின் கடற்பாதையிலேயே வழி பிரிந்தன. பாய்புடைத்து காற்றில் பறந்து சென்று கொண்டிருந்த பெருங்கலங்களை கடலுக்குள் நிறுத்த முடியாதென்பதனால் விரைவு குறையாமலேயே கலவிழாவில் கட்டப்பட்டிருந்த மென்மரத்தாலான படகை கயிற்றை அவிழ்த்து கீழிறக்கினர். அர்ஜுனன் வேயிடம் விடைபெற்று கொண்டு கயிற்றினூடாக அதில் இறங்கி அமர்ந்தான். கடலை கிழித்த கலத்தின் மூக்கு உருவாக்கிய பேரலையில் அவன் படகு எழுந்தமைந்தது. கயிறு அறுக்கப்பட்டதும் அர்ஜுனனின் படகு அலைமேல் ஏறி அமைந்து விலகிச் சென்றது. அவன் அதன் பாயை இழுத்து விரித்தான். சுக்கானை பற்றி பாயின் கோணத்தை திருப்பியதும் கிளையிலிருந்து எழும் சிறு பறவை போல அது கடல் விரிவில் சென்றது. சற்று நேரத்திலேயே கலம் விலகிச் சென்றது. கலமுகப்பில் நின்ற அவனை நோக்கி கொண்டிருந்தார். அலைகளில் அவன் படகு ஊசலாடியது. ஆனால் இருமுறை வடங்களை பற்றி அவன் இழுத்ததுமே அது தலைவனை அறிந்த கூர்மதி புறவி என பணிந்தது. புன்னகையுடன் திரும்பி தன் அருகே வந்து நின்றிருந்த குலப்பாடகனிடம், வீரர்களுக்கு இவ்வுலகு போதவில்லை பாடகரே, அவர்களுக்காகவே தெய்வங்கள் மேலும் மேலும் என உலகங்களை உருவாக்குகின்றன என்றார். அவன் முழுமையாகவே நோக்கிலிருந்து மறைந்ததும், அவர் வெல்வார் என்பதில் ஐயமில்லை, அவர்கள் வெல்வதற்காகவே தெய்வங்கள் காத்திருக்கின்றன என்றார். அர்ஜுனன் 2 நாட்கள் கடல் அலை மேல் சென்ற பின் தொலைவில் எழுந்து தெரிந்த கரிய பாறை முகடுகளை கண்டான். அவற்றில் அலை மோதி வெள்ளிதழ் மலர்களை விரிய வைத்து கொண்டிருந்தது கடல். அணுகும் தோறும் அவை பெரிதாகி தலைக்கு மேல் எழுந்தன. அவற்றின் மடம்புகளில் அலை நீர் பால் நுரை என வழிந்தது. பாறைகள் அவனை நோக்கி பல் காட்டி நகைத்தாடுவது போல தோன்றியது. ஏளன புன்னகை கொண்டிருப்பது போல தோன்றிய அவை அணுக அணுக வெறியுடன் சிரித்து சுழன்று வந்தன. அவனை அள்ளி அள்ளி சுழற்றிய நீலப்பரப்பு பாறைகளிலிருந்து விலக்க முயல்வது போல் தோன்றியது. அவன் பாயை திருப்பி காற்றை நெறிப்படுத்தி கரை நோக்கியே செல்ல கண்டு பொறுமை இழந்து அள்ளி தூக்கி அருகிருந்த பெரும் பாறையில் ஓங்கி அறைய முயன்றது. பாயை திருப்பி காற்றை அதன் மேல் ஏவி அவன் அப்பாறையை தவிர்த்தான். மேலும் மேலும் அவனை பாறைகளை நோக்கி வீசிய கடலை ஏமாற்றி 2 பாறைகள் நடுவே புகுந்தான். அதன் பின் அலைவீச்சு குறைந்தது. பாறைகளை தவிர்த்தும் ஒளிந்தும் அவன் முன்னே சென்று இறுதியாக எழுந்து வந்த பெரிய பாறை ஒன்றை அணுகினான். அவன் பாயை சுருக்குவதற்குள் வந்த பேரலை ஒன்று படகை தூக்கி அப்பாறை மேல் அரைந்தது. அவன் பாய்ந்து அலை மேல் குதித்து விலகினான். படகு சிம்புகளாக சிதறி நீரலையில் மிதந்து ஆடியது. அவன் மீண்டும் எழுந்த அலையொன்றில் ஏறி சென்று பாறையின் நீள் மூக்கு நுனியை பற்றி கொண்டான். நீர் அவனை விட்டொழிந்த விசைக்கு கைகளை முருகப் பற்றி அசையாமல் அமைந்து தப்பினான். அடுத்த அலை எழுவதற்குள் பாறை முகப்பு மேல் தாவி ஏறிக்கொண்டான். அவன் கால்களை வந்து அரைந்து மீண்டது பேரலையின் நுரை. வெள்ளிக்கழல் என நுரை வளைத்த கணுக்கால்களுடன் பாறை மேல் நடந்து சென்றான். பாறைகளாலான கடல் வளைவை தாவியும் நடுவே நீரில் பாய்ந்து நீந்தி பெரிதொரு பாறை மேல் பற்றி ஏறியும் கடந்து சென்றான். பின்னர் அவன் பச்சை குவைகள் என எழுந்து நின்றிருந்த மலைகளை கண்டான். சுண்ண மலைகள் என பசுமைக்குள் தெரிந்த பாறைகள் காட்டின. தொங்கி வழிந்து சொட்டி நின்றது காடு. அவன் கரையை அடைந்து பாறைகளில் ஒட்டி நின்றிருந்த சிப்பிகளை பிடித்து பிளந்து வெறும் ஊனை உண்டான். மேலும் சிப்பிகளை அள்ளி தன் மேலாடையில் கட்டி எடுத்துக்கொண்டு அப்பசுமலைகளை நோக்கி நடந்தான். அவற்றிலிருந்து ஓடி கடல் நோக்கி வந்த சிற்றோடை ஒன்றின் நீர் தூயதாக இருந்தது. அதை அள்ளி அறிந்துவிட்டு அந்த மலை நோக்கி சென்றான். மலைகளில் உண்ணத்தக்க கனிகளும் சிற்றுயிர்களும் நிறைந்திருந்தன. மானுட விழியால் நோக்கப்படாத காடு என்று அதன் திமிர்ப்பே சுட்டியது. தொங்கும் காடுகளை கடந்து சென்றபோது மலைகள் சூழ்ந்த கடல் குடா ஒன்றை கண்டான். அதன் வட்டக்கரையில் அலை இதழிதழாக விரிந்து படிந்து கொண்டிருந்தது. அதன் மையம் முழுமையாகவே வெண்ணிற இருளால் மூடப்பட்டிருந்தது. அதற்குள் அருவிகள் கொட்டி கொண்டிருக்கும் ஒலியை கேட்டான். முகில்களுக்கு மேல் பச்சை முகிலென நின்றிருந்தது இந்திரகீல மலை. அவன் குனிந்து கீழே கூர்ந்து நோக்கினான். அது மண்ணை தொட்டிருக்கவில்லை. நீர்ப்பொழிவுதான் கடல் மேல் கால்களை ஊன்றி இருந்தது. அக்காட்சியால் விழியும் சித்தமும் கட்டப்பட்டவனாக அவன் நோக்கி கொண்டு நின்றான். அவன் உடல் காய்ந்து உப்பரிக்கலாயிற்று. கடற்காற்றில் உலர்ந்த முடியும் தாடியும் பறந்து அலையடித்தன. இந்திரகீலம் பறந்து அகல்வது போல தோன்றியது. அது விழி மயக்கா என அவன் இமை கொட்டி மீண்டும் நோக்கினான்.
வான்வழியாக வெண்பறவைகள் வந்து அதில் செறிந்திருந்த மரங்களின் மேல் அமைந்தும் எழுந்து பறந்தும் வானில் சுழன்றமைய மலையில் இருந்து வெண்புகை எழுவது போல் தோன்றியது. முகில்களுக்கு அப்பால் பின் காலை சூரியன் எழுந்ததும் அவை வெள்ளிச் சிறகுகளாக மாறின. அப்போதுதான் அவன் மலையின் மணிமுடி என வளைந்து நின்றிருந்த வான்வில்லை நோக்கினான். அது மழைவில் போல் கரையவில்லை. 7 வண்ண உலோகங்களால் கட்டப்பட்ட அணித்தோரண வளைவு போல அவ்வண்ணமே நின்றது. அவன் அதை நோக்கியபடியே அருகிருந்த மலை ஒன்றின் மேல் மரங்களை பற்றி கொண்டு ஏறி சென்றான். மேலும் மேலுமென சென்று உச்சியில் நின்றபோது முகில்களுக்கு அப்பால் மிதந்து நின்றிருந்தது இந்திரகீலம். அதை அணுகும் வழியென எதுவும் தென்படவில்லை. அவன் மலை விளிம்பில் சென்று நின்று கையெட்டும் தொலைவுக்கு அப்பால் நின்றாடிய மலையை நோக்கி கொண்டிருந்தான். அதன் மரங்கள் அனைத்தும் தளிர்கொண்டு தழைத்திருந்தன. இலைகள் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக நோக்க முடியும் அண்மை. ஆனால் கீழே நோக்கிய போது பாறைகள் செறிந்த கடல் அலை விரிய நெளிந்து கொண்டிருப்பதைத்தான் பார்க்க முடிந்தது. அவன் மீண்டும் அந்த மலையிலேயே சுற்றி வந்தான். களைத்து போய் உச்சிமலை பாறை ஒன்றில் படுத்து விழி மூடினான். இமைகள் வெயில் ஒளியில் குருதி பரப்பென தெரிந்தன. அவனுக்குள்ளும் ஒளி நிறைந்திருந்தது. அவன் குருதி ஒளியில் சென்று கொண்டிருந்தான். எவரோ அழைப்பது போல தோன்றி விழித்தெழுந்தான். மிக அண்மையில் நின்றிருந்தது இந்திரகீலம். விழிப்பெழுந்த மறுகணமே எம்பி பாய்ந்து அதன் மரச்செறிவின் மேல் சென்று விழுந்தான். அவன் தயங்குவான் என எண்ணி நின்றிருந்த மலை திகைத்து விலகுவதற்குள் அவன் அதன் மரக்கிளைகளை பற்றி கொண்டான். மிரண்ட புறவி போல இந்திரகீலம் அவனை உதற முயன்றது. காற்றில் கழுகு போல சிறகடித்து துள்ளி சுழன்றது. மேலும் கீழும் ஆடியும் விரிந்து சுருங்கியும் அவனை வீழ்த்த முயன்று பின் மெல்ல அடங்கியது. அவன் மரங்களினூடாக பாறை ஒன்றின் மேல் இறங்கினான். வெண் சொன்ன மலை. அதன் பாறைகள் பளிங்கு போல் ஒளி கொண்டிருந்தன. இளமழை அதன் இடுக்குகள் வழியாக நீரோடைகளை பாய்ந்து இழியச் செய்தது. இலைகள் அனைத்தும் ததும்பி சொட்டி கொண்டிருந்தன. நீரின் ஒளியால் காடு நிழலின்றி பொலிந்தது. அவன் பாறைகள் வழியாக மேலேறி சென்று மரங்களின் செறிவை கடந்து மென் புல்வெளி பரவிய மலைக்கூவடுகளை அடைந்தான். சிலிர்த்த புறவியின் உடலென ஒளி கொண்டிருந்தது அந்நிலம். அதற்கு மேல் பச்சை பாசிப்பரப்பு படிந்த பளிங்கு பரப்பாலான முகடுகள் வந்தன. அவற்றின் மேல் எழுந்து வளைந்திருந்த வானவில்லை கையால் தொட்டுவிட முடியும் என தோன்றியது. அங்கே மானுடர் எவரும் வந்திருக்க முடியாதென்று அவன் அறிந்தான். தேவரோ தெய்வங்களோ அங்குள்ளனவா என்று விழி செவி மெய் மூக்கு கூர்ந்தபடி நடந்தான். முதலில் அவன் அறிந்தது மனத்தை. மலர் மனமென தோன்றியது. மலருக்கு இல்லாத உயிரின் வீச்சு அதில் இருந்தது என்று பின்னர் உணர்ந்தான். புனுகா, கஸ்தூரியா, கோரோசனையா என்று பின்னர் ஐயுற்றான். அவை அனைத்திலும் நுண்மையாக கலந்திருக்கும் குருதி மனம் அதில் இருக்கவில்லை. பின்னர் அவன் யாழொலியை கேட்டான். குழல் அதனுடன் கலந்ததை உணர்ந்தான். சலங்கைகளா, சிறுமணியா? அவன் விழி அறிவதற்குள்ளாகவே உடல் அருகமைவை உணர்ந்தது. அவன் அவளை நோக்கிய போது மிக அருகே நின்றிருந்தாள். எங்கனம் இங்கு வந்தீர் இளையவரே என்றாள். இங்கே மானுடர் வர ஒப்புதல் இல்லை, அறிய மாட்டீரா? அர்ஜுனன் அவளை நோக்கி விழி சலிக்காமல் நின்றான். ஒவ்வொரு கணுவிலும் மலர் மட்டுமே நிறைந்த மரக்கொம்பு போல அழகொன்றேயான உடல் கொண்டிருந்தாள். செம்மலர் நிற உடலில் மூச்சில் எழுந்த மாமுலைகள் மேல் மணிமாலை துவண்டது. அவன் நோக்கை அறிந்ததும் அவள் இதழ்களில் சிறு நகை வந்து சென்றது. தன் நோக்கை சரித்து மெல்ல முகம் சிவந்து, ஆனால் உங்களை இங்கு கண்டதில் நான் உவகையே கொள்கிறேன். இந்நிலத்தின் காவல் எட்சி நான். என் பெயர் வாமை. இக்கணம் வரை யான் என எவரையும் நோக்காதவள் என்றாள். பின்னர் உதடுகளை கடித்து நாணம் கொண்டு மெல்ல உடல் துவண்டு, அழகு என்பது காமத்தின் உடல் வெளிப்பாடு. அணி கொள்ளுதலோ விழைவை கொண்டாடுதல். அழகுக்கு அணி கொண்டு 1000 ஆண்டு காலம் இங்கே காத்திருப்பதன் துயரை நான் சொல்லி புரிய வைக்க முடியாது என்றாள். அவனை தன் சிவந்த விழிகளால் நோக்கி, நன்று, இதற்காகத்தான் அக்காத்திருப்பு என்றால் அது ஒரு தவமே. தவ முதிர்வே தவத்தை பொருள் கொண்டதாக்குகிறது என்றாள். அர்ஜுனன், நான் எந்தையை பார்க்கும் பொருட்டு இங்கு வந்தேன். உங்களை அங்கே வழிகாட்டி அழைத்துச் செல்கிறேன். தேவர்களுக்கு அரசர் இங்கு எப்போதேனும் தான் வருவார். அவர் வருவதற்காக ஒவ்வொரு நாளும் மலர் பூத்து மனம் கொண்டு காத்து நின்றிருக்கிறது இந்த மலை என்றாள் யட்சி. அவன் முன்னால் செல்ல அவள் பின்னால் வந்தபடி, நாம் காதல் கொண்டாடும் பொருட்டே இது இவ்வண்ணம் நின்றுள்ளது என்று எனக்கு படுகிறது. நீங்கள் என் அழகில் மயங்கி இருக்கிறீர்கள் என்று நான் அறிவேன்
எப்பெண்ணும் உணர்ந்து கொள்வது ஆண் விழிகளின் காமம். நான் உன் அழகால் பித்தாகி இருக்கிறேன் என்பது உண்மை என்றான் துயர்மிக்க மென் சிரிப்புடன். ஆனால் உளம் பொருந்தாது உடல் பொருந்தும் காமம் என்பது தன்னிழிவை எஞ்ச வைப்பது. உறவுக்கு பின் ஆணை தனிமையில் உணரச் செய்வது. நிறையா காமம் பேரழகையும் உளம் கசப்பதாக ஆக்கி காட்டும் என்றான் அர்ஜுனன். மானுடனாகிய என் உளம் தேவர் தேவியாகிய உனக்கு தெரியுமா என்று ஐயுறுகிறேன் என்றான். எவர் சொன்னது? ஆண்களின் உள்ளத்தை மலருக்குள் தேனை அறியும் வண்டென உணர்பவள் நான். உங்கள் உள்ளத்தின் அனைத்து அசைவுகளையும் இக்காட்டின் அசைவுகள் போல கண்டு கொண்டிருக்கிறேன் என்றாள். அவ்வண்ணம் என்றால் சொல். என் உள்ளம் நிறைந்துள்ள பெண் வடிவு எது என்றான் அர்ஜுனன். உன் உள்ளத்தை நான் அறியவும் அவ்விடை உதவும் என எண்ணுகிறேன் என்று புன்னகையுடன் சொன்னான். ஆண் என்பது அணுதோறும் உடலில் நிறையும் பருவத்தில் உங்களை அறிபவள் நான். இளமை காதலை அறிந்த ஆணை எவரும் அறிவதில்லை. அவன் தலையசைத்து நீள் மூச்செறிந்து, எவரேனும் அறிந்து கொள்ள வேண்டும் என்றே எல்லா மந்தனங்களும் ஒளிந்து காத்துள்ளன. அவள் புன்னகைத்து, ஐவரும் காதல் கொண்டுள்ள பெண், பாஞ்சாலத்து அரசி திரௌபதி என்றாள். ஆம், அவள் மேல் நான் மாளா காதல் கொண்டவனே. ஆனால் அவளை விடவும் ஒருத்தி இருக்கிறாள் என்றான் அர்ஜுனன் நடந்தபடி. உங்கள் தோழரின் பிற வடிவள் யாதவ அரசி சுபத்ரை என்றாள் யட்சி பின்னால் வந்து கொண்டே. ஆம், அவள் மேல் நான் கொண்டுள்ளது காதலையும் கடந்த அன்பு என்றான் அர்ஜுனன். மூன்றாம் முறை நீ விடை சொல்லவில்லை என்றால் நின்றுவிடு. அவள் தயங்கி நின்றாள். அவன் முன்னால் செல்ல இடைமணியும் சிலம்பும் கழுத்தணிந்த முத்தாரமும் ஒலிக்க அவள் பின்னால் ஓடி வந்தாள். மூச்சிறைக்க கண்ணீருக்குரிய இன்மழலை மொழியில், உங்கள் அன்னை குந்தி. ஆம், அவளாகவே இருக்க முடியும். காதல் பெண்களில் அன்னையை தேடுவது ஆண்களின் இயல்பு. அவள் புன்னகையுடன், இல்லை இல்லை என்று இந்த மலர்மரம் சான்று என்றான். ஆம் என்று மலர்மரம் கிளையசைத்தது. அவன் கடந்து செல்ல ஓங்கி எழுந்த யட்சி 18 கைகளும் துருவிழிகளும் திறந்த வாயுமாக நின்று 100 சிம்மங்களின் குரலில் அலறினாள். மரங்களை அரைந்து குலுங்க வைத்தாள். கற்பாறைகளை காலால் மிதித்து பிளந்தாள். அவன் திரும்பி பார்க்கவில்லை. திரும்பி பார், ஒரு கணம் திரும்பிப்பார் என அவள் நெஞ்சில் அரைந்தபடி கூச்சலிட்டாள். அவன் அருகே நின்ற பாறைகளில் வெடி போசையுடன் அரைந்தாள். அவள் நிழல் எழுந்து அவன் மேல் விழுந்தது. திரும்பாமல் அவன் கடந்து சென்ற போது மெல்லிய விம்மலோசை கேட்டது. நில்லுங்கள், என் விழைவு மெய்யானது, இனி அது நிறைவுறப் போவதே இல்லை என்றாள் அவள். அவன் அவ்வெல்லை கடக்கையில், நலமுணப்படாது துறக்கப்பட்டோர் சூடுனரிட்ட பூவோரன்னர். அழுகையொலி தேய்ந்து மறையும் வரை அவன் இறுகிய உடல் அசைவுகளுடன் நடந்து பின்பு மெல்ல எளிதானான். அவன் முன் கருநிற உடலும் அலைக்கும் நேல் குழலும் ஒளிரும் வாழ்விழிகளுமாக இன்னொரு யட்சி தோன்றினாள். அவள் சான்றவள் அல்ல, ஆணுள்ள மரியா பெண். அவனுடன் ஒருபோதும் முற்றிலும் கூட முடியாது. ஒவ்வொரு கூடலுக்கு பின்னரும் அவ்விடைவெளி வளர்கிறது. அத்தனை ஐயங்களும் கசப்புகளும் சினங்களும் அவ்விடைவெளியிலேயே தேங்குகின்றன என்றபடி அவள் அவன் அருகே வந்தாள். அவள் உடலில் வியர்வையுடன் மத நீரின் ஊன்மணமும் கலந்து அவனை அடைந்தது. ஆனால் சொல்லொடு சொல்லென இணையும் பெண் ஆணை விடுதலை செய்கிறாள். ஆடை களைதல் பெண்ணுக்கு எளிது. ஆடையுடன் அவள் அனைத்தையும் களையலாகும். அகத்தின் ஆடைகளை ஆண்கள் எளிதில் களைவதில்லை என அவனுக்கு மட்டும் என எழுந்த சொற்களால் உரைத்தாள். சொல்லி அறிய வைத்தல் இயலாததே ஆணின் அகம் பெண்ணுக்கு. உணரா பெண்களுக்கு ஆண்களின் எச்சொல்லும் பொருளற்றதே. சொல்ல சொல்ல அவள் உணராதவள் என்பதையே அவர்கள் உணர்கிறார்கள் என்றான் அர்ஜுனன். நான் மைந்தரை மடியிலேந்தி கணவனை அறியும் மனைவி போன்றவள். விதை நோக்கி மரத்தை உணர்வதே உகந்த வழி. அர்ஜுனன் அவளை ஏறிட்டு நோக்கிய பின் கடந்து சென்றபடி, நான் என்னுள் தனியன் என்றான். இளையவரே, தன் தனிமையை உடைக்காத பெண்ணை ஆணும், தன் ஆணவத்தை வெல்லாத ஆணை பெண்ணும் விரும்ப முடியாது என்றபடி அவள் பின்னால் வந்தாள். நில்லுங்கள், உங்கள் உள் தனிமை வரை நிலத்தை ஊடுருவும் நீரென வந்தமையும் ஆற்றல் கொண்டவள் நான் என்றாள். அவன் திரும்பாமல் நடந்து கொண்டிருந்தான். ஒரு கண நோக்கிலேயே என் உடலை முற்றிலும் நோக்கிவிட்டீர்கள். உடலில் காமம் எஞ்சுவது வரை உள்ளத்திலும் காமம் எஞ்சுவதே ஆணின் இயல்பு என்றபடி அவள் உடன் வந்தாள். வளையலோசை குலுங்க ஆடை திருத்தினாள். என் பெயர் தட்சிணை. உங்களுக்காகவே இங்கே காத்திருந்தேன்.
மலர் மென்மை கொண்டவள் மலைப்பாறைகளைப் போல காலம் கடந்து காத்து அமர்ந்திருப்பதன் பெருந்துயரை நீங்கள் அறிவீர்கள். அர்ஜுனன் ஆம் என்றான். நீ சொல். அவளிடம் நான் கேட்ட வினா இது. பிரிதொரு நிகரின்றி என் நெஞ்சமர்ந்தது எவள் உரு என்றான் அர்ஜுனன். அவள் ஒரு கணம் எண்ணிய பின், ஆணவம் கொண்ட ஆணுள்ளத்தை கரைத்து ஆழத்தில் நின்றிருக்கும் எளிய பெண் ஒருத்தி இருப்பாள். முப்பன்றி களிமண்ணில் பதிவது போல நீங்கள் பதிந்த இடம் அது. உலூபி. ஆம், சற்றேனும் துயர் கொள்கையில் அவளையே நாடிச் செல்கிறது என் உள்ளம் என்றான். ஆனால் விஞ்சியிருப்பது பெரிதொரு முகம். அவள் சீற்றத்துடன் பின்னால் வந்து, நில்லுங்கள், இம்முறை பிழைக்காது. இதோ இந்த பொற்கொம்பு கலைமான் சான்று என்று கூவினாள். கணமும் தயங்காது விட்டு செல்லும் உங்களை கணமும் தயங்காமல் விட்டு நின்றவள் ஒருத்தியே, சித்ராங்கதை. ஆணென நிறைந்தவன் பெண்ணென்றாகி அறிந்த ஆணுள்ளம் கொண்டவள். முடிவடையாத ஆடல் வழியாக ஈசனும் அறியாத பெண்ணின் அகத்தை காட்டியவள். அவன் முன்னால் சென்றபடி இல்லை என்றான். ஆம் என்று கலைமான் தலையசைத்தது. அவள் உருமியபடி, இன்னும் ஒரு முறை, இன்னும் ஒரே முறை என்றாள். ஆம் என்றான் அவன். அவள் பெயர் மாலினி. அன்னை என வந்தவள். அன்னை கொண்ட விளக்கம் சற்றும் இல்லாத அன்னை. இல்லை என்றான் அர்ஜுனன். அவள் சினத்துடன் ஓங்கி தன் நெஞ்சை அறைந்தபடி நின்றாள். பிடியானை போல் பிளிரியபடி அவனை நோக்கி ஓடி வந்தாள். அவன் மேல் குளிர்ந்த காற்றென மோதி நிலையழியச் செய்தாள். நில்லுங்கள், விட்டு செல்லாதீர்கள், நில்லுங்கள் என்று கூவினாள். அவன் முன் உடல் தளர்ந்து முலை தூங்கி முகம் சுருங்கிய முதுமகளாக வந்து நின்று வழிமறித்தாள். இம்முதுமையில் நான் கால முடிவு வரை இருப்பதா? சொல்லுங்கள். அவன் மெல்லிய புன்னகையுடன் அவளை கடந்து சென்றான். அவள் விம்மி அழுவதை கேட்டான். ஊன் மட்கும் மனம் எழுந்தது. சிதைப்புகை எரிந்தது. பின்னர் அவன் நீள் மூச்சுடன் கடந்து சென்றான். எதிரே மாந்தளிர் நிறத்தில் நீண்ட காதுகளில் குழை தொங்கி தோள் தொட்டாட, தொய்யில் எழுதிய முலைகளும் தோல் விரிவில் பொன் நகைகளுமாக வந்தவள் அவனை நோக்கி புன்னகை செய்து, நான் மத்தியை, இடமும் வலமும் பொய்யே, முன் செல்பவனுக்கு திசை என்பது முகப்பு மட்டுமே என்றாள். ஆம் என்று அவன் சொன்னான். அவள் அவனுடன் வந்தபடி, உங்கள் உள்ளறிவதில் அவர்கள் பிழை செய்தனர். இளைஞனாக உங்களை எண்ணியவள் வாமை, நடுவயதினனாக கண்டவள் தட்சிணை. நீங்கள் இன்று முதுமைக்குள் வந்துவிட்டவர். கடந்துவிட்டவர் நினைவில் எஞ்சுவதென்ன என்பதே வினா. அதை நான் அறிகிறேன் என்றாள். அவன் புன்னகையுடன், ஆம், முதிய மனைவியே ஆணை முழுதறிகிறாள் என்பார்கள். சொல்க, என் உளம் நின்ற முதன்மை பெண் முகம் எது? முதல் பெண். அவளுக்கு பெயரென்று உங்கள் உள்ளத்தில் ஏதுமில்லை என்றாள். கொழுத்த உடல் கொண்டவள், கரியவள், பரத்தை தெருவில் உங்களை வந்து அழைத்து தன் மடியில் எடுத்து கொண்டவள். சிரித்தபடி, பெண்மணம், பெண் வெம்மை, பெண்ணொலி என உங்களுள் பதிந்த முதல்வள் என்றாள். உடல் அளித்தவள், ஒரு பொழுது மட்டுமே பகிர்ந்தவள், ஒரு துளியை மட்டுமே அழித்தவள். அழித்து பறந்து உடல் சூழ்ந்த போதும் தன்னை உள்ளிழுத்து முற்றிலும் ஒளிந்து கொண்டவள். ஒருபோதும் பிறகு எண்ணாதொழிந்தவள். அர்ஜுனன், ஆம், ஒரு நாளும் அவளை மறந்ததில்லை. ஆனால் அவள் அல்ல. அவள் முகம் சிவந்து, அவ்வண்ணம் என்றால் இன்னொருத்தி, சென்றடையும் மறு எல்லையில் காத்திருப்பவள். எளிய செடி, ஒவ்வொரு கணமும் நினைத்திருப்பவள். உள்ளும் புறமும் எஞ்சுவதும் கடந்ததும் அளித்தவள். எஞ்சாமல் தன்னை உணர்பவள். அவளும் என்றும் என் நெஞ்சத்தில் இருக்கிறாள். அவள் அல்ல என இந்த மலை அறியும். மலை ஆம் 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 என எதிரொலித்தது. அவள் முகம் சுருங்கியது. நீங்கள் என்னை கடந்து செல்ல முடியாது. முதுமகள் அறிய ஆணுள்ளம் இருப்பதில்லை. சொல், நான் கொண்ட அம்முகம் எவருடையது என்றான். அவள் மேலும் அருகணைந்து அவன் முகத்தை கூர்ந்து நோக்கி ஆம் என்றாள். உடனே அச்சத்துடன் விலகி ஆம் ஆம் என்றாள். எம்முகம் அது? நானே அதை இன்னமும் அறிந்திருக்கவில்லை. ஒரே ஒரு முறை அதை கனவில் மட்டுமே கண்டுள்ளேன். அன்று எழுந்த உளப்பெருக்கை மட்டுமே நினைத்திருக்கிறேன் என்றான் அர்ஜுனன். அவர்தான் என்று அவள் சொன்னாள். காணாடலின் போது ஒரு நாள் நீரில் நீங்கள் கண்ட அம்முகம். அதை அலைகள் நெளியச் செய்தன. தேடிச் சலித்து ஓய்ந்தீர்கள். 3ஆம் நாள் கனவில் அது குவிந்தது. அவன் படபடப்புடன் அவளையே நோக்கினான். அவள் முகம் மெல்ல நெகிழ்ந்தது. கருமுகம், நீல விழிகள், செவ்விதழ்களில் குறுநகை, அலைக்குழலில் மயிர்பீலி சூடி மஞ்சள் பட்டாடை அணிந்து இதழில் குழல் சேர்த்து இசைத்தபடி கடம்ப மரத்தடியில் நின்றாள் அவள். அவன் நீள் மூச்சுடன் நெகிழ்ந்தான். ஆம் என்றான்.
அவர்தான், பிறிதெவருமில்லை. இப்பிறவியில் வேறு முகம் என்று ஏதுமில்லை. நீங்கள் விழியும் அம்முகம் கொண்டு எழுந்து உங்களை வெல்ல வேண்டுமென்பதே என் ஆணை. அம்முகம் இப்புவியில் எவரும் சூட முடியாத முகம் இளையவரே என்றாள். நன்று, நான் செல்ல வேண்டிய வழி ஏது என்று சொல் என்றான். அவள் அவன் முன் 6 வயது சிறுமி என்றாகி நின்றாள். முதுமகளாகிய மனைவி தன் கணவனுக்கு காட்ட விழையும் தோற்றம் இது. என்னை கையில் எடுத்துக்கொள்ளுங்கள், உங்கள் பெயர் மகள் நான். அவன் குனிந்து அவளை எடுத்துக்கொண்டான். நீ கிருஷ்ணையின் முகம் கொண்டிருக்கிறாய் என்றான் அர்ஜுனன். ஆம், ஆனால் நான் பிறக்கவே போவதில்லை என்று அவள் சொன்னாள். செல்க, அந்த மலையுச்சி மேல் விண்ணகத் தேர் வந்திறங்கும் இடம் உள்ளது என்று சுட்டிக்காட்டினாள். அவன் அவளை முத்தமிட்டான். அழியவள் என்றான். கிருஷ்ணையைப் போல் துயர் கொண்டவள் எவருமில்லை. தன் பெண்முகம் முளைப்பதை அவள் காணப்போவதே இல்லை. அவள் புன்னகை செய்து, அரியணை அமர்தல் போல் தீயுள் பிரிதில்லை இளைய பாண்டவரே என்றாள். முத்தமிட்டு அச்சிறுமியை கொஞ்சியபடி, அவளுக்கு மலர்களையும் வண்ணத்து பூச்சிகளையும் சுட்டிக்காட்டி விளையாடியபடி அர்ஜுனன் மலைமேல் ஏறிச் சென்றான். கிராதம் 49வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி.